அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலாஹ். இன்பமாய் வாழ்ந்திட இனிய வழிகளில் ஆறாவது, ஒருவர் அன்றைய நாளுடைய பணிகளில் தன்னுடைய கவனத்தை குவிப்பது. அதாவது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அல்லது கனவுகள், அதில் இருக்கிற குழப்பங்களை பற்றி அச்சங்கள், அதை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது. அதே மாதிரி கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டும் இல்லாமல் இருப்பது. அப்போதைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நன்மையான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற அந்த விஷயத்தில் அவர் கவனத்தை குவித்தால், பழையதை நினைத்து கவலைப்படுவதோ அல்ல எதிர்காலத்தில் நடக்க போவதை பற்றி அஞ்சிக் கொண்டிருப்பதோ அவருக்கு இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை விட்டும் துக்கத்தை விட்டும் அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு மனிதனை பலவீனப்படுத்தும். இன்னும் சொல்ல போனா, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படுவதால் ஏதாவது ஒன்று திரும்பி வந்து விடுமா அல்லது புதிதாக அது விதியை மாற்றி விடுமா? நடக்காது. ஆக அந்த பழையதை நினைத்துக் கொண்டிருக்காமல் புதியதின் பக்கம், அப்போதைக்கு நம்முடைய இன்றைய நாளின் பணிகள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதில் உள்ள பயனுள்ள விஷயங்களின் பக்கம் கவனத்தை திருப்புவது மிக முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மிக தெளிவான வழிகாட்டலை கொடுத்திருக்கிறார். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில அவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது, துஆ செய்வது, இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அப்போதைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இருக்குது, அது அல்லாஹ்வின் உதவியும் அவருக்கு பெற்றுத்தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக வஸ்தஈன் பில்லாஹி வலா தஅஜிஸ் وإن أصابك شيء فلا تقل لو أني فعلت كان كذا وكذا ولكن قل قدر الله وما شاء فعل فإن لو تفتح عمل الشيطان. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு பயனளிக்க கூடிய விஷயங்களின் பக்கம் நீங்கள் ஆசை வையுங்கள், ஆசை கொள்ளுங்கள், ஈடுபாடு காட்டுங்கள், அல்லாஹ்வோட உதவி தேடுங்கள். எது உங்களுக்கு இப்ப பயனளிக்குமோ அதை செய்யுங்க, அதில் அல்லாஹ்வோட உதவி தேடுங்க. சோர்வடைந்து விடாதீர்கள். ஏதாவது துன்பம் உங்களை பீடித்து விட்டால், நான் இவ்வாறு செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ் நாடி விட்டான், அவன் நாடியதை நடந்தது என்று சொல்லுங்கள். அதான் கதருல்லாஹி வ மா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்று சொல்லுங்கள். ஏனென்றால் இப்படி அப்படி, அதாவது இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் என்று ஆள் போட்டு, லவ் என்கிற இந்த வார்த்தை அரபியிலே ஆள், இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் சொல்றதற்கு, நான் இதை செய்திருந்தால் அதை செய்திருந்தால் இப்படி போட்டு பேசுவதற்கு, இது ஷைத்தானுடைய செயலை திறந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் 2664வது ஹதீஸ். ஆக எல்லா சமயங்களிலும் ஒருத்தர் அல்லாஹ்வோட உதவி தேடுவதும், பயனுள்ள விஷயங்களின் மீது ஆசை கொள்வதும், அப்போதைக்கு எது நன்மையானதோ அதன் பக்கம் ஆசைப்படுவதும், சோர்வடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்வதும், கடந்த கால விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் இருப்பதும், அல்லாஹ் நிர்ணயித்த விதியை பொருந்திக் கொண்டு ஏற்றுக்கொள்வதும் தான் இன்பமான வாழ்க்கைக்கான மிக முக்கியமான வழியாக இதில் இருக்கிறது.